Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கிளாஸ் 9 ஓட third ப்ரோஸா இருக்க ஓல்ட் மேன் ரிவரோட கண்டினியூஷன் பார்க்குறோம். ஸோ சீன் 2 ஓட கண்டினியூஷன் பார்க்குறோம். ஸோ சாரா அடிபட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் மார்ஷ் வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சாரா இப்போ என்ன சொல்றாங்க, இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட்ஸ். சாரா சொல்றாங்க என் கால் அதான் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மிஸ் மார்ஷ், எஸ் யூ ஹர்ட் இட் பேட்லி சாரா, பட் வி கேன் ஃபிக்ஸ் இட் அப் அண்ட் வி வில் all get into the boat and take you home. We are going to be all right. She motions to Mr. Peters, Jim and Amy to move to one side of the stage. Rose stays with Sarah. She has broken her right leg just below the knee. We can splint it up with pillows and umbrella and lift her safely into the boat. I think we ought to take her to emergency Red Cross hospital in the armory. ஸோ வந்து மிஸ் மார்ஷ் சொல்கிறாங்க, ஆமாம் நீ உன் கால் வந்து ரொம்ப வந்து உடச்சிருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பட் கண்டிப்பாக நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கவலைப்படாத, நம்ம இப்போ போட்டில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், ஸோ நீ நல்லா இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிஸ்டர் பீட்டர்கிட்டே ஜிம்கிட்டே சொல்கிறாங்க. கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, அவங்க கால் வந்து ரைட் லெக்கில் முட்டிக்கு கீழே கால் வந்து உடஞ்சிருக்கு, போன் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பில்லோனா தலகாணி இல்லை அம்பர்லா கூட வச்சு, அதாவது நம்ம ஃப்ராக்சருக்குலாம் வந்து எப்போவுமே வந்து கட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ சப்போர்ட்டுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒன்று வச்சு நம்ம இப்போதைக்கு போட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். கண்டிப்பாக அவளை நம்ம வந்து ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க எமர்ஜென்சி ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஆர்மோரியில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல், அதுதான் சொல்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Mr. Peters, we can take Rose and Betty along too, but Jim, you and Amy will have to stay until we can get back for you or send some other boat. Miss Marsh returns to surround Sarah's right leg with pillows using an umbrella and cane along the outside to keep the leg stiff. ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ரோஸையும் பெட்டியும் வந்து சாரா கூட கூட்டிகிட்டு போய்டுறோம் இப்போதைக்கு, ஜிம்மும் ஹமியும் வந்து இங்கேயே இருங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஒன்று நாங்கள் ரிட்டர்ன் வரோம், இல்லை வேறு ஏதாவது போட் அனுப்புகிறோம் உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன்வைல் மார்ஷ் என்ன பண்ணுறாங்க, சாராவோட ரைட் லெக் எடுத்து பில்லோஸ் அம்பர்லாம் அதான் வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்குறாங்க, அதாவது சப்போர்ட் கொடுத்து இது பண்ணுறாங்க. ஜிம், தட்ஸ் ஆல் ரைட், வி வில் பி பர்ஃபெக்ட்லி சேஃப் அப் ஆன் த ரூஃப். ஜிம் சொல்கிறாங்க, ஓகே நோ ப்ராப்ளம், நாங்கள் ரூஃப் மேலே ரொம்ப பத்திரமா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. Mr. Peters, we can leave you an extra lantern and a jar of coffee. Need anything else? ஸோ மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நைட் லேம்ப் கொடுக்குறோம், ப்ளஸ் ஒரு ஜார் ஆஃப் காஃபி சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா, அதனால் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்லி சம் ஆஃப் யுவர் காம்னஸ், வி வில் பி ஆல் ரைட், தேங்க்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணுறாங்க அம்மி வந்து. மிஸ்டர் பீட்டர்ஸ், டோன்ட் தேங்க் மீ, தேங்க் த ரெட் கிராஸ். He goes over to Sarah and helps lift her into a blanket roll to form a stretcher. Miss Marsh picks up her bag. Jim and Mr. Peters lift and carry Sarah towards the right. We can swing her down into the boat very easily. It won't hurt a mite. Sarah, get your things, Rose and Betty. You are going with us. Rose and Betty grab their coats. Betty takes her dress box. ஸோ வந்து பீட்டர் சொல்கிறாங்க, எங்களை டேங்க் பண்ணாதீங்க, ரெட் கிராஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாராவை தூக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ அந்த பெட்ஷீட்டில் அவங்கள படுக்க வச்சுட்டு அதையே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க, அதாவது 4 பக்கம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜிம்மும் பீட்டரும் சேர்ந்து சாராவை கேரி பண்ணிக்கிறாங்க, அதாவது அதில் 2 பக்கமும் பிடிக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதனால. ஸோ நம்ம இதுலேருந்து அவளை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து போட்டில் வந்து ஸ்விங் பண்ணிடலாம், அப்படியே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அவளுக்கு வந்து வலி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீட்டர் வந்து ரோஸ் அண்ட் பெட்டியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் கூட வரீங்க, உங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ரோஸும் பெட்டியும் அவங்களோட கோட்ஸையும் பெட்டி அவளோட ட்ரெஸ் பாக்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாரா drowsily, Miss Marsh gave me something to stop the heart. It has almost gone. சாரா வந்து கிட்டத்தட்ட அவங்க தூங்குற நிலைமையில மயக்கமாக இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வலி கம்மியாயிடுச்சு, மிஸ் மார்ஷ் வந்து எனக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க, ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வலி போயிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Amy at the door dropping a kiss on Sarah's forehead as they carry her out. That's fine dear, have a nice boat ride. She waves as the stretcher goes out, followed by Rose and Betty. Try to get word to mother that we are all right, Betty, and to Jim's families too. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் அந்த போட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அம்மி வந்து டோர் ஸ்டெப்பில் நிற்கிறாங்க, ஏன்னா அவங்க இங்கே இருக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க சாராவோட நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே டியர் ஃபைன், நீ வந்து ஜாலியாக போட் ரைடு வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாராவை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க பாய் சொல்லிகிட்டே போகிறாங்க. நெக்ஸ்ட் ரோஸ் அண்ட் பெட்டி கிட்ட சொல்கிறாங்க, அம்மி வந்து பெட்டி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கிட்ட சொல்லு நம்ம சேஃபாக இருக்கோம், அதே மாதிரி ஜிம் ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டி,
I'll try. I hope you will be rescued soon. Bye. பெட்டி சொல்கிறா நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக உன்னையும் சீக்கிரம் காப்பாற்றிடுவாங்க பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ் சொல்கிறாங்க குட் பை ஹமி குட் லக். ரோஸ் வந்து பாய் ஹமி குட் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மி குட் பை. தெர் இஸ் மோர் தம்பிங் ஒன்லி லெஸ் லவுட் தேன் பிஃபோர் அண்ட் வாய்ஸஸ் கிவிங் டைரக்ஷன்ஸ். அம்மி ஃபியூசஸ் வித் த லேண்ட்ரன் ட்ரையிங் டு கெட் இட் லைட்டட். ஸோ அம்மி பாய் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வெறும் அந்த டேரக்ஷன் சவுண்ட் தான் கேட்குது. ஆனால் தம்பிங்னா அந்த கால் வந்து ரொம்ப தண்ணியில் போகும்போது நம்ம கால் தூக்கி வச்சு நடப்போம் இல்லையா, ஸோ அதனால் ஏற்படுற சவுண்ட் அதெல்லாம் வந்து கேட்குது. ஸோ இப்போ அம்மி என்ன பண்ணுறாங்க, லேண்டன் வந்து அணைஞ்சு போன லேண்டனை திருப்பி ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்டர் பீட்டர்ஸ் யூ வில் பி ஆல்ரைட் ஜிம். ஸோ மிஸ்டர் பீட்டர்ஸ் கிளம்புற டைமில் ஜிம் கிட்ட சொல்கிறாங்க யூ வில் பி ஆல்ரைட் சேஃபாக தான் இருப்பீங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க எஸ் டோன்ட் வரி அபவுட் அஸ் குட் பை. ஸோ ஜிம் சொல்கிறாங்க எங்களை பற்றி கவலைப்படாதீங்க பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்ஸஸ் இன் டிஸ்டன்ஸ் த சவுண்ட் ஆஃப் ஹோர்ஸ். ஜிம் என்டர்ஸ் ரைட் வைப்பிங் இஸ் ஃபார்வர்ட். ஹமி கெட்ஸ் த லேண்டன் லைட்டட் அண்ட் ப்ளோஸ் அவுட் கேண்டில்ஸ். வாட்டர்ஸ் dropping. He pours 2 cups of coffee from Mr. Peter's jar, hands one to Hammy, raises a cup as though in a toast. Here's to the coffee, lantern and rescue. I'm glad we have a wide awake, well-equipped disaster committee in this town. ஸோ வந்து ஜிம் என்ன பண்ணுறாங்க, ஜிம்முக்கும் அதே மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ அவர் வந்து நெத்திலாம் தொழிச்சு வீட்டுள்ள வர்றாரு. ஸோ அப்போ தான் அம்மி வந்து லேண்டன் ஏற்றிட்டு மிச்ச கேண்டில்ஸ்லாம் வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ வந்து இவங்க ஜிம் சொல்கிறாங்க தண்ணி கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மிஸ்டர் பீட்டர் கொடுத்தாரு இல்லையா ஜாரில் காஃபி, ஸோ அதை ஊற்றிட்டு ஒன்று எடுத்து அம்மிக்கு கொடுத்துட்டு இன்னொன்று எடுத்து அவர் சாப்பிட்றாரு. ஸோ அவர் சொல்கிறாரு இப்போ காஃபி இருக்குது லேண்டன் இருக்குது காப்பாற்றுறதுக்கு ஆளும் இருக்காங்க. ஸோ வி ஆர் சேஃப். ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து நல்ல ஒரு டிசாஸ்டர் இந்த மாதிரி ஒரு இது வரும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம டவுனில் இருக்குது, நம்ம ரொம்ப டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மி அண்ட் ரெட் கிராஸ் நர்ஸ் ஃபார் எமர்ஜென்சிஸ் டேங்க் அவுட் ஃபார் த ரெஸ்கியூ. போத் லிஃப்ட் த காஃபி கப்ஸ் அண்ட் ட்ரிங்க் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மி சொல்கிறாங்க ஆமாம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு ரெட் கிராஸ் நர்ஸும் இருந்தாங்க எமர்ஜென்சி பீரியடுக்கு, நம்மளை காப்பாற்றி இந்த ரெஸ்கியூ டீமுக்கு ரொம்ப டேங்க் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்கியூ டீம் வந்து அன்றைக்கி வரல அப்படின்னா அந்த நைட்டில் என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சாரா வேற அடிபட்டுடுச்சு. ஸோ ரெஸ்கியூ டீம் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி அவங்கள காப்பாற்ற முடிச்சது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் டிசாஸ்டர் டைமில் ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு அதான் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளாசரி இருக்குது அண்ட் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. நான் இதோட ஆன்சர் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.